செக்ஷன் இ எபிசோட் 4 ஹைலைட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோட்ல கீஃபருக்கும் ஜேஜேக்கும் நடுவுல இருந்த பிரச்சனை தீர்ந்ததுனால ராத்திரி ரொம்ப நேரம் ரெண்டு பேரும் போன்ல பேசிட்டு இருக்காங்க. காலை கட் பண்ண போற நேரம் கீஃபர் குட் நைட், ஐ லவ் யூ, வாழ்க்கை முழுக்க உன்னை காதலிப்பன்னு சொல்ல ஜேஜேவும் ரொம்ப சந்தோஷமா ஐ லவ் யூன்னு சொல்ல அப்போ என்னையான ஒரு குரல் கேக்குது. பார்த்தாக்க நல்லா தூங்கிட்டு இருந்த சியன் எழுந்திருச்சிட்டு இருக்காரு. அவருதான் என்னையான கேட்டிருக்காரு. திடீர்னு குரல கேட்ட ஜேஜே திரும்பி பார்க்க உடனே சியன் நீ ஐ லவ் தானே சொன்ன, யார் இதுன்னு கேட்க ஜேஜே அதெல்லாம் இல்லன்னு சமாளிக்கிறாங்க. அப்ப ஏரிஸ் எதுக்காக கத்துறீங்கன்னு சத்தம் போட ரெண்டு பேரும் அமைதியா தூங்க போயிடுறாங்க. மறுநாள் கிளாஸ் ரூமுக்கு போன ஜேஜே கீஃபரை தேட அதை பார்த்த யூரி இன்னைக்கு கீஃபர் ஸ்கூலுக்கு வரல, அவனதான் தேடிட்டு இருக்கியான்னு கேக்குறாரு. அதுக்கு ஜேஜே அதெல்லாம் இல்லையே, நான் எதுக்காக அவனை கேர் பண்ணணும்னு கேக்குறா. இன்னொரு பக்கம் கீஃபரை காமிக்க கீஃபரோட சின்ன தம்பி ஓடி வந்து கீஃபரை இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிறான். என்ன விஷயம்னா அவங்களுடைய அப்பா ஊருக்கு வந்துட்டாராம். அவருக்கு பயந்துதான் கீஃபரை கட்டி பிடிச்சிருக்கான். அப்ப பெரிய தம்பி அப்பா வந்திருக்காருன்னு தெரிஞ்சும் நீ எப்படி வெளியே போகலான்னு திட்டுறாரு. அப்போ ஒரு சர்வன்ட் வந்துட்டு கீஃபரோட அப்பா வந்திருக்கிறதுனால வீட்டுக்கு செக்யூரிட்டி அதிகமா போட்டிருக்கிறதா சொல்றாரு. அதை கேட்ட கீஃபர் தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் போக சொல்லிடுறாரு. சர்வன்ட் எல்லாம் போனதுக்கு அப்புறம் சின்ன தம்பி கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்க அவங்க அப்பா வந்து சின்ன தம்பியை தூக்கிட்டு போகலான்னு பாத்துருக்காரு. செக்யூரிட்டிக்கு அதிகமா ஆள் இருந்ததுனால அவரால் தூக்கிட்டு போக முடியாம போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்த சொன்னவன் நான் அப்பா கூட போக மாட்டேன்னு சொல்றான். கவலைப்படாத, நானும் விட மாட்டேன்னு கீஃபர் ஆறுதல் சொல்றாரு. அடுத்ததா சின்ன தம்பியை தூங்க வச்சுட்டு வெளியே வர அப்ப பெரிய தம்பி நாங்க ரெண்டு பேரும் மைனஸ், சட்ட பிரகாரம் ஒண்ணு நாங்க பேரண்ட்ஸ் கூட இருக்கணும், இல்லனா லீகல் கார்டியன் கூட தான் இருக்கணும்னு சொல்றான். அதுக்கு கீஃபர் எதுக்கும் கவலைப்படாத, சீக்கிரமா எனக்கு 18 வயசு ஆக போகுது, அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேரோட கஸ்டடியும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ உன் பர்த்டே வரைக்கும் காத்துட்டு இருக்கணுமா, அதான் உன்னோட பிளானா, அதுக்கு முன்னாடி அப்பா வந்து தம்பியை தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு பெரிய தம்பி கேட்க கவலைப்படாத அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு சொல்றாரு. அப்ப கீஃபருக்கு 7 வயசுல நடந்த சம்பவம் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. அந்த பிளாஷ்பேக்ல கீஃபரோட அப்பா கீஃபர் ஒழுங்கா படிக்கலன்னு கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட பசங்க கெட்டு போனதுக்கு காரணம் அவங்க தானும், வீட்டுல ஏதோ திருடு போனதுக்கு அவங்கதான் காரணம்னு சொல்லி அடிக்கிறாரு. இதெல்லாம் தம்பிங்க பார்க்க கூடாதுன்னு கீஃபர் தம்பியோட கண்ணை மூடிக்கிறாரு. அடுத்ததா கீஃபர் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் லஞ்ச் சாப்பிடறதுக்காக அவனோட சைல்ட்ஹுட் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அப்போ அவனோட அப்பா வந்து சொத்து பத்திரத்துல கையெழுத்து போட சொல்லி வற்புறுத்துறாரு. கீஃபர் மறுக்கிறாரு. அப்போ அடியாள்ல ஒருத்தன் வானத்தை நோக்கி சுட்டுட்டு உங்களை சுற்றுவேன்னு மிரட்டுறான். உடனே ஜேஜே எழுந்திருச்சு முடிஞ்சா சுடுன்னு சொல்றான். இதோட தான் முடியுது 4th எபிசோடோட ஃபுல் வீடியோவை வர வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.